வெல்கம் டு வேட்டுகோப். நம் பிறப்பே ஒரு வெற்றிதானே. 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. நல்லா பார்க்கணும். ஓகேங்களா. சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம சதி ஒழிப்புனாவே வில்லியம் பெண்டிங் பிரபு போயிடும். ஓகேங்களா. வில்லியம் பெண்டிங் பிரபு போயிடும். ஆனால் அவர் எப்போ பண்ணார்? 1829 பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை அப்போ சென்னை மாகாணத்தில் ஆனால் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பண்ணியிருப்பாரு. இவங்க வந்து சென்னைக்கு பண்ணதை யாருன்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா ஜிஎம் லஷிங்டன். ஜிஎம் லஷிங்டன். நல்லா கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 1813ஆம் ஆண்டிலே ஓகேங்களா. 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டதுன்னா ஜிஎம் லஷிங்டன். ஓகேங்களா. சென்னை மாகாணம் 1813னா ஜிஎம் லஷிங்டன். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்த கொஷின் வந்து பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஓகேங்களா. பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம். ஓகேங்களா. அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியவர் யாருன்னா முனைவர் கா அன்பழகன். முனைவர் கா அன்பழகன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா. பிஆர் அம்பேத்கர் என்றது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சாதி ஒழிப்பு. ஓகேங்களா. பிஆர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு. ஏக்கு 2 போட்டிருக்காங்களா. அடுத்தது பி பெரியார் ஈவே ராமசாமி. அவர் வந்து பெண் ஏன் அடிமையானால். பிக்கு 3 போட்டிருக்காங்களா. அடுத்தது சி கருணாநிதி. நெஞ்சுக்கு நீதி. ஓகேங்களா. நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி. ஓகேங்களா. மு கருணாநிதி. இந்த நெஞ்சுக்கு நீதி வச்சு தான் இப்போ வந்து உதயநிதி படம் எடுத்திருப்பாரு. நெஞ்சுக்கு நீதின்றது உதயநிதியோட படம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி அவர் கருணாநிதியோட புக்கு. இந்த நெஞ்சுக்கு நீதின்ற டைட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு இது உதயநிதி வந்து ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். நீங்கள் பார்க்க வேண்டிய படம். அடுத்தது சி.என். அண்ணாதுரை வந்து நல்ல தம்பி. அடுத்த கொஸ்டின் வந்து ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டோட மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டோட மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தை அதன் நிகழ்விடத்தோடு பொறுத்துக. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கே அப்படின்னா பம்பாய். 2வது கூட்டம் எங்கே அப்படின்னா கல்கத்தா. 3வது கூட்டம் எங்கே அப்படின்னா சென்னை, அதான் மெட்ராஸ். 4வது கூட்டம் அலகாபாத். இது மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரும். இந்த கொஷினில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். பம்பாய் ஃபஸ்ட்டு மாநாடு பம்பாயில் நடக்குது. அதுக்கு தலைவர் யார்? WC பானர்ஜி. எப்போ நடக்குதுன்னா 1885. அடுத்தது 2வது மாநாடு கல்கத்தாவில் நடக்குது. அதோட தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. வருஷம் வந்து 1886. அடுத்த மாநாடு 3வது மாநாடு சென்னையில் நடக்குது. அதோட தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. 1887 நடக்குது. 4வது மாநாடு அலகாபாத்தில் ஜார்ஜ் யூல் அப்படின்ற ஒரு தலைமையில் நடக்குது. 1888. ஓகேங்களா. இந்த அலகாபாத்தில் நடக்கிறதுக்கு தலைவர் யார்? ஜார்ஜ் யூல். இவர் தான் முதல் ஆங்கில தலைவர். அதாவது ஐஎன்சியோட முதல் ஆங்கில தலைவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூல். ஓகேங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐஎன்சியின் முதல் ஆங்கில தலைவர் யாருன்னா ஜார்ஜ் யூல்.